தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார். இதன் பொருள் என்னவென்றால், தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மென்மேலும் அக்கல்வியை விரும்புவார். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு படத்துல கவுண்டமணி இருப்பார், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், ஆனால் எல்லாரும் சிகப்பான பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் அந்த சிகப்பு தோல் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்வத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சரி, என்ன பண்ணுறது, கலரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெயிண்ட் அடித்து விட்ருப்பார். பெயிண்ட் அடித்தப்புறம் நம்ம செந்தில் மாப்பிள்ளையாக வந்து மாட்டுவார். ஆனால் பொண்ணுக்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருப்பார், என்ன ஆனாலும் மழை பக்கம் மட்டும் ஒதுங்கிறாத, உன் சாயம் வெளுத்துரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி தான் இந்த நீட் இஷ்யூக்கு எவ்வளோ பூச முடியுமோ அதுக்குன்னு ஒரு சமூக நீதி ஆங்கிள், இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் நீட்டில் பாஸ் ஆக முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பில்டப் பண்ணாங்க. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாம் நீட்டு பாஸே பண்ண முடியாது, 12th எக்ஸாம் இருக்கும்போது மறுபடியும் எதுக்கு நீட் எக்ஸாம் அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்டவங்க இப்போ என்ன பதில் சொல்கிறாங்கன்னு தெரியவே இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம ஆண்டவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இல்லை, இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கார்ல நம்மளோட கமல்ஹாசன் அவர்கள், அவரோட ஒரு படத்தில் ஸ்ரீதேவி கூட உட்காந்து அந்த கண்ணே கலைமானே அந்த பாட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்லுவார். ஏமா இந்த நீலம் வெளுத்துச்சுன்னா என்ன அப்படின்னு, இந்த சாயம் வெளுத்துச்சுன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பார். ஒரு நரி வரும், ஒரு சாயத்தை நீல சாயத்துக்குள்ளே விழுந்துடும், அது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓஹோ, இவர் தான் புது ராஜாவோ, அங்கேருந்து மேலோகத்திலேருந்து வந்த ராஜாவோ அப்படின்னு சில ஆட்கள் நினைப்பாங்க. அதை கேபிட்டலைஸ் பண்ணி அந்த நரியும் ஊரையாக மாற்றிக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் மழை வரும்போது அதோட சாயமும் வெளுத்துரும். அந்த மாதிரி மழை தான் இந்த கவுன்சிலிங் செஷன். என்ன கவுன்சிலிங்னா, இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவ வளாகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நீட்ல யாரெல்லாம் தேர்வடைஞ்சாங்களோ அவங்களுக்கு இப்போ வந்து மெடிக்கல் சீட் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த தமிழ்நாட்டில் பயிற்சி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இந்த கவர்மெண்ட் கோச்சிங் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்மளோட முன்னாள் சிஎம், மாண்புமிகு முன்னாள் சிஎம் பாராட்டியே ஆகணும். என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, நான் உங்களுக்கு பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன். இதில் நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து, கடலை வைக்கிறவங்க, கட்டட தொழிலாளி, அப்புறம் விவசாயத்தில் கூலி விவசாயம் செய்கிறவங்க, இவங்களோட பசங்கள்லாம் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. சமூக நீதிக்கு இதை விட வேற என்ன தேவை? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த தமிழ்நாட்டில் இந்த இபிஎஸ் காலத்தில் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்தாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேர் அதை சின்சியராக எடுத்து, நிறைய டீச்சர்ஸ் அதோட சேலஞ்சாக எடுத்துக்கிட்டாங்க. அது எப்படி எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸை கோச் பண்ணி வின் பண்ண வச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, சென்னை, திருவள்ளூர் இந்த 2 மாவட்டத்திலேருந்தே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 41 பேர் அரசு பள்ளிகள்லேருந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அதில் 32 பெண்கள். இப்போ வந்து 27ஆம் தேதி கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாடு எங்கும் இந்த 7.5% ஒதுக்கீடு இருக்குது பார்த்தீங்களா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 541 பேர் மெடிக்கல் சீட் கிடைச்சிருக்கு. 541 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கவர்னர் அவர்களோட ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. அது இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு புரியாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, அரசு பள்ளிகளில் நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களே வேணாங்க, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் படிக்கட்டும், ஒரு கான்வென்ட்டில் படிக்கட்டும் அப்படிங்கிற அவல நிலை இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இத்தனை வருஷமாக திராவிட ஆட்சி இருக்குது, ஏன் இந்த அரசு பள்ளிகள் டெலிபரேட்டாக இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்காது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதை மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கணுமே. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாவண்யா கேஸில் மதமாற்றம் ஆங்கிள் இல்லை அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு. இன்றைக்கி ஜட்மெண்ட் வந்திருக்கு. 7 மணி வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசுவோம். அது ஒரு சைடு இருந்தால் கூட இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு ப்ரோஆக்டிவாக போய் டெல்லியெல்லாம் இந்த ஸ்கூல் எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறாங்களே, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வைக்கிறாங்களே, அந்த மாதிரி வைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, நீட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம், அப்புறம் நாமக்கல், இந்த சைடில் இருக்கக்கூடிய சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பயங்கரமாக ஃபீஸ் வாங்கி குழந்தைங்களை ஒரு ரோபோட் மாதிரி நடத்திட்டு பைஹார்ட் பண்ணி வாமிட் பண்ண வைக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் வின் பண்ணிட்டு போவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்காது. இப்போ இந்த நீட் இருக்குது, 7.5% உள் ஒதுக்கீடு இருக்குது, 541 பேர் இதில் கிளியர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் 18 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதில் 16 பெண்கள், 18ல் 14 பெண்கள். அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 பெண்கள் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. திருவள்ளூரில் நீங்கள் பார்க்கணும், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் 23 குழந்தைங்க வந்து செலக்ட் ஆயிருக்கு. அதில் 18 பெண்கள். திருவள்ளூரும் சரி சென்னையும் சரி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கு. சென்னையில் போரூர் பெண்கள் மேல்நிலை பள்ளி, அங்கே ரசிகா அப்படிங்கிற ஒரு குழந்தை, அவங்க வந்து 439 மார்க் வாங்கி நீட்டில் தேர்ச்சி பெற்று கவுன்சிலிங் மூலமாக இப்போ சென்னை மெடிக்கல் காலேஜில் போகிறாங்க. ஸ்னேகா அப்படின்னு பழங்குடியினர் பிரிவை சார்ந்த அந்த குழந்தை, அவங்க வந்துட்டு 295 மார்க்ஸ், 295 மார்க் வாங்கி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்குள்ளே போகிறாங்க. சமூக நீதி எங்கே இருக்குது? அங்கேயா இங்கேயா?
காசு எங்கே தேவைப்படுது, அங்கேயா இங்கேயா, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஒன்றும் இல்லைங்க, இந்த கோச்சிங் இருந்து பார்த்தீங்களா, இந்த கோச்சிங் இந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கப்பட்ட கோச்சிங் அது நடுவில் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் குழந்தைங்களோட டிமாண்ட் இருந்ததுனால திருப்பி கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த ஊரடங்கு காலத்தில் கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு ரொம்பவே அருமையாக இவங்க ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் இந்த கோச்சிங் மட்டும் கிடையாது, வா படி போ அப்படிங்கிற மட்டும் கிடையாது. அந்த குழந்தைய ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டாக இருந்தாலும் சரி, செகண்ட் அட்டெம்ப்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணுறது, என்ன மாதிரி கைட்ஸ் எல்லாம் வாங்கணும், என்ன மாதிரி புத்தகம் படிக்கணும், அது ஜெராக்ஸ் பண்ணி கொடுக்கணுமா, இல்லை சம்டைம்ஸ் அந்த ஒரிஜினல் புக்ஸ் வாங்கி கொடுக்கணுமா, அப்புறம் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அந்த கவுன்சிலிங் அப்போ என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் இவங்கெல்லாம் நின்றுருக்காங்க. பள்ளி கல்வி கமிஷனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரே பாராட்டு தெரிவிச்சிருக்காரு இவங்களுக்கு. ஸோ இந்த விஷயங்களை பண்ணணும், என்ன கொடுக்கணும், ஊக்கம் கொடுக்கணும். யாரெல்லாம் வந்து டீச்சர்ஸ் சரி நீட்டு புதுசாக இருக்குது, இதுக்கு நான் அடாப்ட் பண்ணுறேன், இது எனக்கு ஒரு சேலஞ்சு, என் குழந்தைங்களுக்கு ஒரு சேலஞ்சு, அவங்கள படிக்க வச்சு தூக்க வைக்கணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸை இந்த 7.5% ரிசர்வேஷனை தாண்டி இன்னுமே நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம், ஏன்னா சம்பளம் அவ்வளோ வாங்குறோம் அப்படிங்கிற மனசாட்சியோட வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிக்கணும். சேலம்ல ஆத்தூர்ல ஆதி திராவிடர் அரசு மேல்நிலைப் பள்ளி கட்டிட தொழிலாளி அவர்களோட மகள், அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலேஸ்வரி. இவங்களோட கேஸை பாருங்க. நான் என்ன சொல்றேன், இது ஏன் சொல்றேன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 2019-20 +2ல இவங்க எவ்வளோனா 448 மார்க் வாங்குறாங்க. நீட்டில் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியல. உங்களுக்கு தெரியும் இங்கே நீட்டை சுற்றி எவ்வளோ அரசியல், நீட்டெல்லாம் வராது, நாங்கள் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னனால மேபி குழந்தைனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இல்லை அவங்க தேவையான ஃபோக்கஸ் அதில் இல்லை, பல காரணங்கள் இருக்கலாம். 116 மார்க் வாங்குறாங்க. ஆனால் இந்த வருஷம் 384 மார்க் வாங்கி 5வது இடம் வாங்கிட்டு சேலம் மெடிக்கல் காலேஜுக்கு போகிறாங்க. பிறந்த ஊர்லேயே அதே மெடிக்கல் காலேஜுக்கு போகிறாங்க. கொஞ்சம் எஃபர்ட்டு, சின்சியாரிட்டி. ஸோ இங்கே வந்துட்டு இந்த 12th கம்மியாக மார்க் வாங்குறாங்க, நீட்டில் தேர்ச்சி பெற முடியல, அதனால நான் போய் சூசைட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நியூஸ் ஆக்கி அவங்க வீட்டில் கொண்டு போய் காசை கொடுக்கறத விட்டுட்டு, யாரெல்லாம் டீச்சர்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் டீச்சர்ஸ் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கோச்சிங் கொடுக்க ஊக்கம் கொடுக்குறாங்களோ, யாரெல்லாம் டீச்சர்ஸ் சின்சியராக ஒர்க் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா மைல் போகணும், அது என் குழந்தை அது போய் மெடிக்கல் சீட்டில் உட்கார வரைக்கும் என் பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள என்கரேஜ் பண்ணும். அதுதான் ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலையை தவிர இதை வச்சு ஒரு பயத்தை கிளப்பி இது வந்து ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னா, இன்னைக்கு 541 அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எப்படி மெடிக்கல் சீட்டு கிடைச்சது, ஒயிட் பேப்பர் எங்க, இதை டிஎம்கே காரங்க எத்தனை பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வச்சிருக்காங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே வராது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நீங்க ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதே சேலமை சார்ந்த அம்பேத்கர் நகரை சார்ந்த மூட்டை தூக்கும் தொழிலாளி, அவரோட பேர் என்னன்னா வேல்முருகன் அப்படிங்கிறவர், அவங்களோட மகள் நந்தனா +2 போன வருஷம் 474 நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. நீட்டில் 130 தான் வாங்கினாங்க. இந்த தடவை 316 மார்க் வாங்கிட்டு கோவை இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் போச்சுன்னா செகண்ட் அட்டெம்ப்ட்லையும் கிளியர் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாணவி இங்கே என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் பாருங்க. இந்த மாணவிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பயம்லாம் ஒன்றும் இல்லை சார், இப்போ எல்லா மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது, தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, படித்தா போதும், கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் போதும், தேவையான கொஸ்டின் பேப்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி இதுதான் இதோட ஒரு மெத்தட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ரத்து பண்ணுறதா சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நாங்கள் ஏழை தான் சார், நம்ம வந்து அப்பா வந்து கூலி தொழில் தான் செய்கிறாரு, இருந்தாலும் இங்கே நிறைய டீச்சர்ஸ் எல்லாம், உதாரணத்துக்கு சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு தலைமை ஆசிரியர், இவர் என்னன்னா பயங்கரமான ஊக்கம் கொடுத்துருக்காரு, கைடு வாங்கி கொடுக்குறாரு, கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. இதெல்லாம் வாங்கி கொடுத்தனால அப்புறமா இந்த 7.5% கவர்மெண்ட் ரிசர்வேஷன் இருக்கனால எல்லாமே வந்துட்டு நமக்கு அந்த கரெக்டான அந்த இடத்துல வந்து விழுந்துச்சு. இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்லாம் தேவையான கைடு இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரிதிங் ஃபாலோயிங் இன் பிளேஸ். அதுக்கு என்னன்னா ஒரு ப்ராப்பரான எக்கோ சிஸ்டம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இது எல்லா இடத்துலையும் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்கணும். அப்போ தான் பெஸ்ட்டு ஆட்கள், கஷ்டப்படுற ஆட்களில் திறமை வாய்ந்த ஆட்கள், அவங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு தாழ்மையான நோக்கம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு விஷயங்கள் வெளியே வருது. ஆனால் சில ஆட்கள்லாம் மௌன விரதத்துலேருந்து இன்னுமே வெளியே வரல. உதாரணத்துக்கு இந்த நீட் விஷயத்தில் சூசைட் நடக்குது அப்படின்னு சூர்யா அவ்வளோ ஃபீல் பண்ணார். இதே நீட் எக்ஸாம் வச்சு தான் 541 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன மிட்டாம ராசுகளா, இல்லை திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிற மாதிரி கோபாலபுரத்தில் பிறந்தவங்களா? இவங்கெல்லாம் சாதாரண மக்கள், ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்கள். ஆனால் என்ன, இது ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கு சின்சியராக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொண்ட மக்கள். அப்போ நம்ம வந்து அறக்கட்டளையெல்லாம் வச்சுருக்கோம், அங்கேயே வந்து என்ன கேட்குறோம், என்ன கேஸ்ட் அப்படின்னு கேட்டு தான் உள்ள அனுமதிக்கிறோம்.
அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு கோச்சிங், அவங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். அதெல்லாம் பண்ணாமல் சும்மா என்ன பண்ண வேண்டியது, எங்கெல்லாம் அரசியல் ஆதாயம் இருக்கோ அங்கே வந்து பேச வேண்டியது. ஏற்கனவே திரு சூர்யா அவர்களை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ நாராயண் திருப்பதி அவர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாஜகவை சார்ந்தவர். அவர் ஒரு நியாயமான கேள்வி எழுப்பியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு சந்துரு அவர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ஜெயபீம் அப்படிங்கிற படம், ஒரு நீதிபதி, நானும் நீதிபதி ஆனேன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். அதுவும் கரெக்டு தான், நானும் நீதிபதி ஆனேன் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் அவருக்கே இருக்குது. ஸோ அந்த புத்தகம் ஒன்று எழுதுறாரு. அதில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1971 சிதம்பரம் யூனிவர்சிட்டி திரு கருணாநிதி அவர்களுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுக்குது. இதுக்கு அகேன்ஸ்டாக அங்கே ஒரு போராட்டம் நடக்குது. போராட்டத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயகுமார் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து உயிரிழக்கிறார். அப்போ அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராட்டம் வெடிக்குது. உதயகுமார் அப்படிங்கிற ஒரு மாணவர் போலீஸ் அத்துமீறல்னால அவர் உயிரிழக்கிறார். இதை பற்றி வந்துட்டு திரு சந்துரு அவர்கள் அந்த சுயசரித்திரத்தில் எழுதியிருக்கார். இதை பற்றி திரு சூர்யா அவர்கள் படம் எடுப்பீங்களா அப்படிங்கிறது தான் எங்க இருக்கக்கூடிய கேள்வி. திமுக அகேன்ஸ்டாக நீங்கள் படம் எடுப்பீங்களா? அப்போ இங்கே தன்னோட அரசியல் ஆதாயத்துக்கு வேண்டி இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசக்கூடிய ஆட்களை நம்ம வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான லைட்டும் இல்லை. இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டும் போது மட்டும் ஆண்டவர்கிட்ட நான் டார்ச்சை வாங்கி போட்டு காட்டுறேங்க, வேற எதுவும் நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்தது பாருங்க, அரசியல்வாதிகளோட இரட்டை வேடம் இதில் வெளியே தெரியுது. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் பேசினாரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். நீட்னால இத்தனை பேர் இறந்துட்டாங்க, நீட்டுக்கு வேண்டி நாங்கள் வந்துட்டு நியாயம் வாங்கி கொடுப்போம், நீட்டை வந்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் கையெழுத்தது தான் நீட்டை வந்து அபாலிஷ் ஆகிடும், கையில் ஒரு செங்கலை தூக்கிட்டு எல்லா இடத்துக்கும் சுத்த வேண்டியது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் என்னெல்லாம் சொன்னான்னு கொஞ்சம் பாருங்களேன். பாஜகவும் மோடியும் சொல்றாங்கன்னு சொல்லி நீட் தேர்வை திணிச்சாங்கம்மா. அனிதா ஆரம்பிச்சது 3 வருஷத்துக்கு முன்னாடி. இருக்கா, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுமா, ஏழை குடும்பத்து பொண்ணு, 1200க்கு 1176 மார்க் வாங்கிச்சு அந்த பொண்ணு. அதோட ஒரே கனவு டாக்டர் ஆகணும்னு. அதை செதைச்சு முதல் தற்கொலை அனிதால ஆரம்பிச்சுமா. இந்த 3 வருஷத்துல மட்டும் அனிதா, சுபஸ்ரீ, பிரதீபா, மோனிஷா, கோவை சுபஸ்ரீ, ரீத்துஸ்ரீ, வைசியா, ஏஞ்சலினா, கீர்த்தனா, தனலட்சுமி, ஆதித்யா, மோதிலால், ஜோதிஸ்ரீ, விக்னேஷ், இந்த 3 வருஷத்துல மட்டும் நீட் தேர்வுக்கு பயந்து, நீட் தேர்வு வேணான்னு சொல்லி 14 குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கு. நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறார், வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன். அடுத்தது திரு ஸ்டாலின் அவர்கள், அவர் எடப்பாடி பழனிசாமியை பத்தி என்னெல்லாம் பேசினாருன்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தான், அது வந்து எடப்பாடி பதவி வழங்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். கருணாநிதி அவர்கள் பண்ணாதது, ஜெயலலிதா அவர்கள் பண்ணாதது, நீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அலோவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் அவர் சொன்னார் திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனால் நீட்டுனால எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு தான் அலோவ் பண்ணார். அலோவ் பண்ணது மட்டும் இல்லை, 2 விஷயம் பண்ணியிருக்காரு. 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்துருக்காரு. ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கவர்மெண்ட்டே கோச்சிங் நடத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. பாராட்ட வேண்டிய விஷயம். பாராட்டினாலும் பரவாயில்ல, அடுத்தது இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் எழுப்புது. திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏடிஎம்கே வந்து இந்த மசோதாலாம் பாஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க, ஆனால் திருப்பி அமைச்ச பற்றி நீங்கள் பேசவே இல்லை, அது எவ்வளோ பெரிய துரோகம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு வெர்டிக்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் மசோதா அமைச்சிங்கன்னா யாருமே அதை வந்துட்டு ஆக்சென்ட் கொடுக்க மாட்டாங்க, அதை திருப்பி தான் அனுப்புவாங்க. இது தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, திரு ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இந்த தீர்மானம் நிறைவேற்றுறது, இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு அவர் அன்னைக்கு சொன்னது பாருங்களேன். சாத்தியம் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க? புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து விட்டேன், நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை, அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம் இல்ல. முடியாத ஒரு காரியத்திற்கு நான் கேட்கறேன். நாளைக்கு வந்து ஸ்டாலின் சொல்றாரு, சூரியனை பிடிச்சி கொண்டு வந்து தமிழ்நாட்டு செக்ரட்டரியேட்டில் வைக்கணும்னு சொல்றாரு. சாத்தியமா? ஆனா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சூரியனை பிடித்து கொண்டு வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கட்டுவோம்னு தீர்மானம் போட்டா முட்டாள் யார்? அப்ப இப்ப சொல்றேன் சாத்தியமே இல்லைன்னு. அப்ப தீர்மானம் போடும்போது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லிருக்கணும், சாத்தியமே இல்லை, தீர்மானம் போட முடியாது சொல்லி இருந்தா நீ யோகிய. ஆனா ஊரை ஏமாத்துறதுக்கு தீர்மானம் போட்டுட்டு அந்த தீர்மானத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜனாதிபதி கிட்ட எங்க இருக்குன்னே தெரியாம கூட போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருந்த ஒரு முதலமைச்சர் எதை செத்துங்கன்னு கேட்கிறேன். நாங்க ஆதரவு தெரிவிக்கல, தீர்மானம் கொண்டு வர சொல்லி சொன்னதே நாங்க தான். ஆதரவு சொல்ல, தீர்மானம் கொண்டு வர சொன்னது நாங்க தான். அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? நான் என்ன கேட்கறேன், உன்னால சாத்தியம் இல்லைங்கிறல்ல, உங்க அம்மா எப்படி நிறுத்துச்சு? உங்க அம்மா நிறுத்த முடியாத, உன்னால நிறுத்த முடியல, அப்ப எதுக்கு உங்க அம்மா ஆட்சி வேணும்? புரியுது உனக்கு? உங்க அம்மா கொண்டு வந்ததா உன்னால நிறுத்த முடியல, அப்புறம் எதுக்கு அம்மா ஆட்சி வேணும்? அம்மா வழியில எப்படி நடக்கிற? அப்ப அம்மா வழியில நீ நடக்கல, அதனால நான் சொல்றேன் அம்மா வழியில நடக்கலங்கிறது, அம்மா ஆட்சிங்கிறது பொய். இதே ரெசல்யூஷன் தான் இவங்களும் வந்து பாஸ் பண்ணாங்க, இதே சட்டத்தை தான் இப்போ அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா கவர்னர் அதுக்கு மேல அதை அனுப்பவே இல்லை. ஆனா கவர்னர் இப்படி அனுப்பாதனால கவர்னர் மேல வந்துட்டு தனியாக ஒரு ஆர்டிகல் போட வேண்டியது.
அதாவது கவர்னர் இது நாகாலாந்து கிடையாது, கொக்கரிக்கிறதுக்கு நாங்கள் என்ன கொக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு அடமொழியோட சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ லாவண்யா கேஸில் சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு. இந்த நீட்டோட கேஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் சக்ஸஸ் ஆகி வரும்போது இதில் வந்து குழந்தைங்களுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம மெடிக்கல் காலேஜ் தான் பிரச்சனை அப்படிங்கிற விஷயமும் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அடி. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கவர்னரை எதிர்ப்போம். பொதுவாக ட்ரெடிஷனல் என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசு எதிர்க்கணும்னா இந்த கவர்னரை எதிர்ப்பாங்க. ஏதாவது இஷ்யூ பெருசாக போதா கவர்னரை எழுப்பாங்க. ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. இப்போ திரு கவர்னர் அவர்கள் வரும்போது திராவிட நாடு பாட்டு போட்டிருக்காங்க. அவருக்கு அது புரியவும் புரியாது, எனக்கு தெரியாதுப்பா, என்ன வேணா பாட்டு போட்டுக்கோ, திராவிட நாடு அன்னைக்கே நடக்காது, இனிமேலும் நடக்காது, என்னைக்குமே நடக்காது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சிரிச்சுக்கிட்டே போயிடுவார். ஸோ இதுதான் இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது திராவிட நாடு அப்படிங்கிறது அண்ணாதுரை அவர்களே கைவிட்ட விஷயம், நம்ம ஆட்கள் எடுக்க போகிறாங்களாமா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் சிரிப்பாக தான் வருது. ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பாருங்கள். இந்த நீட்டை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிஜேபி நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் 12 மாநிலங்களுக்கு லெட்டர் எழுதி போடுறாரு திரு ஸ்டாலின் அவர்கள். வந்தோடனே லெட்டர் எழுத ஆரம்பிச்சிட்டாரு, நீட்டை வந்துட்டு அபாலிஷ் பண்ணுங்க அப்படின்னு. சரி, இது நம்ம கூட்டணி கட்சியாக இருக்குது, இது கொஞ்சம் நல்லா இருக்கே, சென்டர் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி எங்களுக்கு நீட்டு வேணும், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெரிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு இப்போ ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ரிசல்ட்ஸ் வந்து இப்போ எல்லாரும் கவுன்சிலிங்க்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. மெல்ல மெல்ல சில சேனல்ஸ் எல்லாத்தையும் இதை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணோம். இன்ஃபேக்ட் நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்க யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்களோ எடுத்து அந்த இன்டர்வியூ போடுங்க, அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். பதிவு ரீதியாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட்டு அதை சார்ந்த அரசியல் என்ன அப்படின்னா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு கேபிட்டேஷன் ஃபீஸு கட்ட முடியாது போடா அப்படிங்கிறது தான் விஷயம். அதை தாண்டி வேறு ஒன்றுமே இல்லை. ஏழை எளிய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய வில்லேஜ்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள்லாம் இப்போ தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. இங்கே நாங்கள் அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வச்சுருக்கோங்கன்னா, அரசியல் நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு இருங்க, பட் சில கஷ்டப்படுற மாணவிகள்லாம் இருக்காங்க. உதாரணத்துக்கு தங்கப்பாச்சி அப்படின்னு ஒரு குழந்தை பனமும்பாட்டி வில்லேஜ்லேருந்து, அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துலேருந்து அவங்க தேர்ச்சி பட்டிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் கட்டுறாங்க. அப்போ இவங்க ஹாஸ்டலு, சாப்பாடு, தங்குறது, புக்ஸு இதெல்லாம் யார் கட்டுவா? அங்கெல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணோம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செய்து இந்த அகாமடேஷனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வசதிகள்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டு டிக்னிஃபைடாக வாழறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த விஷயங்களை மாண்புமிகு தமிழக அரசாங்கம் பண்ணி கொடுத்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுக்க விரும்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே அரசியல் பண்ணியிருந்தீங்கன்னா சாயம் வெளுத்துருச்சு, நல்லதில்லை, குழந்தைகளுக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு, பெற்றோர்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே அரசியல் இது செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம். வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெய் ஹிந்த். எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.